உயிரை கைப்பற்றும் மலக்குகள் யார்? சஜிதா இல்லாத தொழுகை எது? அல்லாஹ்விடமிருந்து வஹியை கொண்டு வரும் வானவரின் பெயர் என்ன? பாங்கு இகாமத் இல்லாத தொழுகை எது? இறுதியாக இறங்கிய வேதம் எது? ஈசா நபிக்கு அருளப்பட்ட வேதம் எது? எந்த நபியிடம் கப்பல் கட்டுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான்? மூசா நபிக்கு வழங்கிய அற்புதங்களில் ஒன்று. தாய் வயிற்றில் பிறக்காத நபி யார்? அல்லாஹ்வின் வாள் என்று அழைக்கப்படும் நபி தோழர் யார்? ஆதம் அலை அவர்களின் உயரம் என்ன? குர்ஆனில் இதயம் என கூறப்படும் சூரா எது? குர்ஆன் எத்தனை ஆண்டுகளில் இறங்கியது? அல்லாஹ்வின் சிங்கம் என்று பெயர் சூட்டப்பட்ட நபி தோழர் யார்? மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் அடுத்ததாக நசீஹா ஃபைஸா ஷகீப். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. பெற்றோர்களிடம் நடந்து கொள்ளும் முறை. தொழுகைக்கு அடுத்த நற்செயல் பெற்றோரை பாதுகாப்பது. பெற்றோரை சீ என்று கூறக்கூடாது. நட்பு கொள்வதற்கு முதல் தகுதியான தாய். பெற்றோர்களுக்காக விடுபட்ட நோன்பை நிறைவேற்றலாம். மன்னித்துவிட்ட பெற்றோர்களுக்காக தர்மம் செய்யலாம். பெற்றோர்களின் மூலம் ஏற்படும் உறவை அவர்களின் மரணத்திற்கு பிறகும் இணைந்து வாழ வேண்டும். தாய் தந்தைக்கு பணியிடமே செய்யாதவன் செல்லும் இடம் நரகம். பெற்றோர்களுக்கு நோயினை செய்வது பெரும் பாவமாகும். நபிமொழி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு துன்பம் தருவது நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஹராமானதாக ஆக்கியுள்ளான். புகாரி. அறிவிப்பவர் புகாரி பின் சிபார் அலி. புகாரி 2408. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அண்டை வீட்டாரிடம் நடந்து கொள்ளும் முறைகள். அண்டை வீட்டாருக்கும் நன்மை செய்வது ஒரு முஸ்லிமின் கடமையாகும். அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்த வேண்டும். நாம் வீட்டிற்கு தர்காவாக இருக்கும் அண்டை வீட்டாருக்கே முதல் உரிமை கொடுக்க வேண்டும். அண்டை வீட்டார் நாம் இருபரையே தாம் அண்டை வீட்டார் இருப்ப வேண்டும். அண்டை வீட்டார் பசித்திருக்க நாம் உணவு உண்ணக்கூடாது. அண்டை வீட்டாருக்கும் தொல்லை கொடுக்காதவனை இடர்பைக்கே யானும் நபி மொழி. எவனுடைய நாசவிலிருந்தோ அண்டை வீட்டார் பாதுகாப்பு பேரையோ அவசரகம் செல்ல முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் குஸ்ஸிலால் அலி அன்கு. சலாத்தை பரப்பும். இஸ்லாமிய பண்புகளே சிறந்தது சலாம் கூறுதல். அழகிய முறையில் சலாம் கூற வேண்டும். முஸ்லிம்களின் கடமைகளில் ஒன்று சலாம் கூறுதல். முதலில் சலாம் கூறுபவரை அல்லாஹ்வின் நெருக்கமானவென்று அல்லாஹ்வே கூறுகிறான். ஒருவரை சந்தித்து நலம் விசாரிப்பதும் நன்மைதான். பெரியவர் சின்னவருக்கும் சின்னவர் பெரியவருக்கும் சலாம் கூறுவது சிறந்ததாகும். முழுமையான சலாமே நிறைவான நன்மையை தரும். நபி மொழி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினார்கள். நபி அவர்கள் இவருக்கு பதில் கூறினார்கள். பின்னர் அவர் உட்கார்ந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு 10 நன்மைகள் என்று கூறினார்கள். பிறகு மற்றொருவர் வந்தார். அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி என்று கூறினார்கள். நபி அவர்கள் இவருக்கு பதில் கூறியவுடன் அவர் அமர்ந்தார். நபி அவர்கள் இவருக்கு 20 நன்மைகள் என்று கூறினார்கள். பிறகு மற்றொருவர் வந்தார். அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு என்று கூறினார்கள். நபி அவர்கள் இவருக்கு பதில் கூறியவுடன் அவர் உட்கார்ந்தார். நபி அவர்கள் இவருக்கு 30 நன்மைகள் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் இப்ரான் பின் உஷேன் அலி. சாப்பிடுவதின் ஒழுக்கங்கள். நாம் தூய்மையானவற்றை உண்ண வேணும். சாப்பிட முன் இரு கைகளை கழுக வேணும். வலது கரத்தால் தட்டில் முன் பகுதியில் உள்ள உணவை சிறிது சிறிதாக உண்ண வேணும். சாப்பிட முன் பிஸ்மில்லா கூற வேணும். சாப்பிட முன் பிஸ்மில்லா கூற மறந்துவிட்டால் பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வாஹிரிஹி
இடது கரத்தால் சாப்பிடக்கூடாது. இடது கரத்தால் சைத்தான் சாப்பிடுகிறான். சாய்ந்து கொண்டு சாப்பிடவோ நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கவோ கூடாது. நபி மொழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உணவையும் ஒருபோதும் குறை கூறியது இல்லை. அவர்கள் ஒரு உணவை விரும்பினால் உண்பார்கள், இல்லை என்றால் விட்டு விடுவார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆடை அடைவதில் ஒழுக்கங்கள். ஆடைகளின் இறைச்சும் என்ன அடைய சிறந்தது? அழகான ஆடையை அணிய வேண்டும், அழுக்கான ஆடையை அணியக்கூடாது. வலது புறமாக ஆடையை அணிய வேண்டும். ஆடை தரையில் பட்டமாற அணியக்கூடாது. பெண்கள் இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடாது. பெண்கள் ஆண்களுக்கோ ஆண்கள் பெண்களுக்கோ ஒப்பனை செய்யக்கூடாது. ஆடைகளின் சிறந்த வெள்ளை நிற ஆடையாகும். ஆண்களுக்கு காவி நிற ஆடையையும் பட்டடையும் அல்லாஹ் தடை செய்துள்ளான். நபி மொழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பட்டாடை அணிவதும் தங்கம் அணிவதும் என்னுடைய சமுதாயத்தில் ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டதாகும். அறிவிப்பவர் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الوان color snake. Ahmad red. Akhtar green. Aghfar yellow. Ajrak blue. Bunni brown. Varti pink. Abiyadu black. Aswad black. Abiyadu white. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. These are the months in Islam: Muharram, Shawwal, Rabiul Awwal, Rabiul Akhir. These are the months in Islam: Jumatul Ula, Jumatul Ukhra, Rajab and Sha'ban. Ramadan, Ramadan, Ramadan in Shawwal, Dhul Hijjah and Dhul Hijjah. These are the months in Islam. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நன்மைக்கு வழிகாட்டுவார். அந்நபி மஸ்ஊத் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தல்ல அலா ஹைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலிஹி. அபூ மஸ்ஊத் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவர் நன்மைக்கு வழிகாட்டுவாரோ அவர் அதை செய்தவனின் நன்மை போன்ற நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamu alaikum. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. மாஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون.
إشارة بللا عذاب أليم ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر بمؤمنين خادعون الله والذين آمنوا عليكم ورحمة الله تعالى وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. يا من صليت بكل الأنبياء يا من في قلبك رحمة للناس يا من ألفت قلوبا بالإسلام يا حبيبي يا شفيعي يا رسول أتيت بالسلام والهدى محمد حبيبي يا محمد يا رحمة للعالمين يا محمد يا من حييت حياتنا بالإيمان يا من بجمالك علمت الإحسان يا من نورت قلوبنا بالقرآن يا حبيبي يا شفيعي يا رسول الله على الأنبياء محمد رحمة لله. அஸ்ஸலாமு அலைக்கும். தொழுகையின் ஆரம்ப துஆ. اللهم باعد بيني وبين خطاياي كما بعدت بين المشرق والمغرب اللهم نقني من خطاياي كما ينقى الثوب الأبيض من الدنس اللهم اغسل من الخطايا بالماء والثلج والبرد. தொழுகையில் ஓதும் அத்தஹியாத்தில் இல்லாஹி வஸலவாத்து வதய்யிபாத் ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு ஸலாமு அலைனா வ இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. தொழுகை ஓதும் சலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ருக்குவில் செய்யும் போது ஓதும் துவா சுப்ஹான ரப்பில் அதீம். ருக்குவில் எழுந்தவுடன் ஓதும் துவா சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. சஜிதா செய்யும் போது ஓதும் துவா சுப்ஹான ரப்பில் அலா. ரெண்டு சஜிதாக்கு இடையில் செய்யும் போது ஓதும் துவா ரப்பிக் ஃபிர்லி. தொழுகையின் கடைசி துவா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மின் அதாபில் ஜஹன்னம் வ மின் அதாபில் கப்ரி வ மின் அதாபில் பித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يهده حفظهما وهو العلي العظيم. தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு தூங்கினோம்டா விடிகிற வரைக்கும் மாணவர்களுடைய பாதுகாப்புல இருப்போம்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர்
الرحمن الرحيم الله البريء يا الله المصور يا الله الغفار يا الله القهار يا الله الوهاب يا الله الرزاق يا الله الفتاح يا الله العليم يا الله القابل يا الله الباسط يا الله القافل يا الله الرافع يا الله المعز يا الله المذل يا الله السميع يا الله البصير يا الله الحكم يا الله العدل يا الله اللطيف يا الله الخبير يا الله الحليم يا الله العليم يا الله الغفور يا الله الشكور يا الله العلي يا الله الكبير يا الله القافل يا الله الرافع يا الله المعز يا الله المذل يا الله السميع يا الله البصير يا الله الحكم يا الله العدل يا الله اللطيف يا الله الخبير يا الله الحليم يا الله العليم يا الله الغفور يا الله الشكور يا الله العلي يا الله الكبير يا الله القافل يا الله الرافع يا الله المذل يا الله السميع يا الله الودود يا الله المجيد يا الله البائس يا الله الشهيد يا الله الحق يا الله الوكيل يا الله القوي يا الله المتين يا الله الولي يا الله الحميد يا الله المحسن يا الله المبدي يا الله المؤيد يا الله المحيي يا الله المميت يا الله الحي يا الله القيوم يا الله الواجد يا الله المجيد يا الله الواحد يا الله الأحد يا الله الصمد يا الله القادر يا الله المقتدر يا الله المقدم يا الله المؤخر يا الله الأول يا الله الآخر يا الله الظاهر يا الله الباطن يا الله الولي يا الله المتعالي يا الله البر يا الله التواب يا الله المنتقم يا الله العفو يا الله الرؤوف يا الله مالك الملك يا الله ذو الجلال والإكرام المقسط يا الله النافي يا الله النور يا الله الهادي يا الله البديع يا الله الباقي يا الله الوارث يا الله الرشيد يا الله الصبور يا الله. السلام عليكم ورحمة الله وبركاته.